வணக்கம். ஓம் ஜெய் குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அன்புமிக்க தனுசு ராசி நேயர்களே, இதுவரை உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து வந்த குரு வருகிற மே 1ஆம் தேதி 6ஆம் ஸ்தானத்திற்கு செல்கிறார். இந்த குரோதி வருடமான தமிழ் வருடத்தில் சனி பகவான் பெயர்ச்சியோ ராகு கேது பகவான்கள் பெயர்ச்சியோ கிடையாதுங்க. குரு பகவான் பெயர்ச்சி மட்டும்தான். அதனால் முதல்ல நம்ம குரு பகவான் அவருடைய ஸ்தான பலத்தையும் அவருடைய பார்வைகள் பலத்தையும், அடுத்ததாக சனி பகவான் எங்கே இருக்கார், அவருடைய பார்வைகள் எங்கே இருக்குது, அதனுடைய பலன்களையும், அடுத்ததாக ராகு பகவான்கள் எங்கே நீடிக்கிறாங்க, அங்கேருந்து அவங்க என்ன பலன்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும், அடுத்து பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களாக குரு பெயர்ச்சி பலன்களாகவும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க விரைவாக. இதுவரை உங்களுக்கு தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து வந்த குரு இப்பொழுது 6ஆம் ஸ்தானத்துக்கு செல்கிறார். 6ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் என்று ஜோதிடம் சொன்னாலும் இந்த 3, 6, 8, 12 நல்ல பலன்களும் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஸ்தானங்களில் இருக்குது. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு 6ஆம் ஸ்தானத்தில் குரு வந்ததுனால எதிரி அஞ்சுவான். நீங்கள் உங்களுடைய புத்தியை யூஸ் பண்ணி எதிரியை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா 6ல் குரு இருக்கிறதுனால, 6ல் சனி இருந்தாலும் அவங்கள யாரும் பாய்ச்சக்கூடாது. 6ல் குரு இருக்கும்போது அவங்களுடைய புத்தியை யூஸ் பண்ணி எதிரியை ஜெயிச்சிருவாங்க. அதனால் எதிரி எப்படி இப்படி சிந்திக்கிறான்னு சொல்கிற மாதிரி அவங்க எதிரியை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அதே போல் 6ஆம் இடத்தில் குரு இருப்பதனால 6ஆம் இடம் தாய்மாமனை குறிக்குங்க. இப்போ நீங்கள் தாய்மாமன்கிட்டருந்து அன்பான அனுசரணையான ஆதரவை பெற முடியும். அதனால் இந்த வருடம் முழுதும் கொஞ்சம் தாய்மாமனை சார்ந்திருங்கள். அவருடைய ஆலோசனையின்படி அவர்களுடைய உதவிகளெல்லாம் ஏற்றுக்கலாம். சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கை. ஏன்னா குரு 6ல் இருந்து அதை சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அந்த இடம் 6ஆம் இடமாச்சே, அதனால் நோய் நொடி எதுவும் இருக்குமான்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கார் இல்லைங்களா குரு பகவான், உங்களுக்கு ராசிநாதனும் அவர் தாங்க. உங்களுக்கு 4 கூடையவரும் அவர் தான். இந்த 1, 4ங்கிற கேந்திர அதிபதி, இது ரெண்டுமே ஒரு மனிதன் சுகமாக இருக்க தேவையான ஒன்று. உங்களுக்கு ராசியாகவும் அவர் தான் இருக்கணும். அவர் தான் 4ஆம் இடமாக சுகபோகத்தை தரவரும் போய் 6ல் மறைஞ்சது. அது ஜோதிடப்படியும் அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயந்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1ஆம் அதிபதி உங்கள் ராசி அதிபதி போய் 6ல் மறைகிறதுனால கொஞ்சம் நோய் நொடி பகை கடன் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். அடுத்ததாக சுகபோகம், தாயார், வண்டி வாகனம் இதெல்லாம் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சதுனால, அதனால் சொத்துனால வில்லங்கம், சுகபோகம் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களும் அந்த 6ஆம் இடம் சொல்லுங்க. அதாவது ராசி அதிபதியும் 4ஆம் இட அதிபதியும் போய் 6ல் நிற்கிறது ஜோதிடப்படி ஒரு சுபம்னு சொல்ல முடியாதுங்க. அதனால் ஸ்தானத்தின்படி அவர் சில விஷயங்களில் வெற்றி தராரு, சில பல விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும். விரிவாக பார்ப்போங்க. இப்போ அவர் 6ஆம் இடத்துலேருந்து தனுசு ராசியோட 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இது வரைக்கும் 10ஆம் இடத்துல கேது இருந்து என்ன பண்ணியிருப்பாருங்களா, ஒரு வேலையை ஒரே வேலையாக விட்டுருக்க மாட்டார். மாற்றி விட்டுருப்பார். அந்த வேலை நிலைக்குமா அப்படின்னு சந்தேகமாக இருந்திருக்கும். அந்த வேலையை பல தொழில் செய்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். 10ல் கேது இருந்து அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ அந்த நிலைமை மாறுதுங்க. 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை 10க்கு போனால் எதுவும் வேலையில் மாற்றம் இல்லைங்க. அவர் 10ஆம் ஸ்தானத்துக்கு வந்தால் தான், அதாவது குரு எங்கே இருக்காரோ, எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த இடத்தோட நீதியை வழங்கிடுவார். இப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்கு 6ல் இருக்கிறதுனால 6ஆம் இடம் சார்ந்த நோய், பகை, கடன், எதிரி, மறைந்து வாழ்தல், பிரிந்து வாழ்தல், விவாகரத்து, அந்த மாதிரி பல விஷயங்களில் அவர் நீதியை வழங்கிடுவார். நீதிபதியாக செயல்படுவார். அது எப்படி யாருக்கு என்ன கிடைக்கும்னா, அதுதான் ஜோதிடப்படி அது போன ஜென்மத்தோட கர்மாவின்படி அது நடக்கும். அது குரு பகவானுக்கு தாங்க தெரியும். அதனால் 1ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் அவர் 6ல் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் தாங்க கடத்தி ஆகணும். அடுத்த குரு பெயர்ச்சி சூப்பராக இருக்குங்க. 7க்கு போயிடுவார், நேரடியாக தனுசு ராசி பார்ப்பார். இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அந்த குரு பார்வை பார்க்கறதுனால தொழில் கேது இதுவரையும் இருந்து கொடுத்த கெடுபலங்களை இப்போ குரு பார்வை கேதுக்கும் கிடைச்சி 10ஆம் இடத்துக்கும் கிடைச்சி சூப்பராக மாறுதுங்க. வேலை உங்களுக்கு நல்ல விதமாக மாறும். இது வரைக்கும் ஊசலாடிக்கிட்டு இருந்த வேலை விஷயம் இப்போ ஸ்ட்ராங்காகவும் உங்களுக்கு நிம்மதியை தரும். வேலை ஒருத்தர் ஒருவருடைய தகுதியை தீர்மானிக்கிற இடம் அந்த 10ஆம் இடம்ங்க. உத்தியோகம் புருஷ லட்சணமாங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். பாவி
இயற்கை பாவின்னு சொல்கிறோம்ல, சனி பகவான், ராகுகேது பகவான், இவங்களை ஒரு 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 10ஆம் இடம் தான் ஒருத்தருடைய தகுதியை தீர்மானிக்கும். அவர் யாருன்னு சமுதாயத்துக்கு சொல்லும். அதில் வந்து இன்ன வரையும் கேது பகவான் இருந்து குழப்பத்தை கொடுத்தாலும் இப்போ குரு பகவான் பார்வைப்பட்டு அந்த தகுதி உங்களுக்கு சமுதாய அந்தஸ்தை ஒரு நிம்மதியை கொடுக்கறதுக்காக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. அதனால் வேலை, இடம், கர்மம், ஜீவனம் நல்லா இருக்க போகுதுங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுவுது. 12ஆம் இடம்ங்கிறது ஒருத்தருடைய அயன சயன போகம், போஜனம், அவங்களுடைய சுப விரயத்தை சொல்கிறது. ஒருத்தர் வீடு கட்டி புதுமனை புகுவிழா போனோம்னா 12ஆம் இடம் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி குரு பார்வையில் இருக்கணும். இப்போ அது சூப்பராக இருக்குங்க. அதனால் இப்போ வந்து குரு பார்வை அங்கே இருக்கிறதுனால இப்போ அயன சயனம், ஏன்னா 10ஆம் இடம் தான் தொழில்னால தானே தூக்கம் வந்திருக்காது. இப்போ தொழில் தான் மாறப்போகுது. அதனால் நல்ல தூக்கம் கிடைக்க போகுது. பார்த்தீங்களா? அந்த செலவு விஷயத்தில் இந்த வருஷம் வரையும் உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து தனத்தை கொடுத்துருப்பார், லாபத்தை கொடுத்துருப்பார். இப்போ 12ஆம் இடத்துக்கு பார்த்து அதே காசை வந்து அவர் சுப செலவாக மாற்றுறாரு. நன்மை தாங்களே. வீடு ஒரு வாழ்க்கைங்கிறதே சுப செலவு தாங்களே. சுப செலவு பண்ண கொடுத்து வச்சுருக்கணும். மன மகிழ்ச்சியாக செய்கிற செலவுகளை கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லி மன புலகாங்கிதம் சந்தோஷப்படுற செலவுகளை வந்து இப்போ குரு பகவான் கொடுக்குறாருங்க 12ஆம் இடத்துக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. 2ஆம் இடம் தனுசு ராசியோட எல்லாருக்கும் 2ஆம் இடம் வந்து தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, அவங்களுடைய சேமிப்பு, அவங்களுடைய தன வரவு, பண வரவு, அவங்களுடைய எதிர்கால சேமிப்பையும் சொல்லும், தற்காலிக சேமிப்பு சொல்லும். இப்போ கணிசமான தொகை கைக்கு வருங்க. வாக்கு நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருப்பாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் நல்லாயிருக்கு. அதனால் சுப செலவுகள் வருது. நல்ல தூக்கம், போஜனம், சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. குடும்பம் அதனால் நல்லாயிருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே இந்த வரையும் எதுவும் மனசஞ்சலம், மனசங்கடம் குடும்ப உறுப்பினர்கள் வந்து இப்போலாம் பேசி இதெல்லாம் சரியாயிடும். சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கக்கூடிய காலங்க 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால. இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஏதாவது நீங்கள் சேமித்து வச்ச பணமோ இல்லை ஏதோ ஒரு கணிசமான தொகை உங்கள் கைக்கு வரப்போகுது. அது சுப செலவு. அப்படியே ரிட்டர்னில் வாங்கலாம். நல்ல பணம் கிடைக்குதுங்களா, சுப செலவு வருதுங்களா, தொழில் நல்லா இருக்குங்களா. அதனால் வாழ்க்கை இது எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள் தானே. இப்போ 6ஆம் இடத்துக்கு குருவாக வந்து அவர் வந்து உயிர் புகழ் இந்த 1ஆம் இடம்ங்கிறது உயிர் புகழ் தோற்றம், அவருடைய சமூக அந்தஸ்து, நேரடியான செயல்கள், இந்த மாதிரி அந்த ஜாதகரோட அவர் சொந்த பிரச்சனை, அவர் எப்படி இருக்கார், அவருடைய சொந்த குணம் பிரச்சனையாக இருக்காரா, தெளிவாக இருக்காரா, அவருடைய மறைமுக செயல்பாடுகள், நேரடிய செயல்பாடுகள், அவரை பற்றிய விவரங்கள் தெரியணும்னா அந்த 1ஆம் இடம் தாங்க. இவர் போய் 6ல் மறைஞ்சதும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கும். அதே மாதிரி 4ங்கிறது 4ஆம் இடத்துக்கும் குரு தான் அதிபதி. 4ங்கிறது சுகம், போகம், கட்டில் சுகம், தாயார், வீடு, வண்டி, வாகனம், அவங்களுடைய ரியல் எஸ்டேட்டு, அடிக்கடி பிரயாணம் போகிறது. அதனால தாங்க இப்போ வந்து நீங்கள் அந்த 4ஆம் இடம் அதிபதி சுகபோகஸ்தான அதிபதி 6க்கு போனதுனால இப்போ தாயார் உடல்நிலையில், அவங்களுடைய உறவு நிலையில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் இப்போ அடிக்கடி பிரயாணம் ஏற்பட்டாலும் நீங்கள் அந்த வண்டி வாகனத்தில் வந்து ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும், தவிர்ப்பது நல்லதுங்க. அதே மாதிரி சொத்தில் வெள்ளங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும். ரியல் எஸ்டேட்லேயும் கவனமாக இருக்கணும். அடிக்கடி இந்த ட்ராவல்ஸ் தொழிலில் இருக்கிறவங்களும் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, 1ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுகத்தை தர வேண்டியவர் 6க்கு போனதுனால இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக, நிதானமாக, பொறுமையாக, ஜாக்கிரதையாக தாங்க இருந்துக்கணும். அதனால் குரு பகவான் 6ல் இருக்கிறதுனால தாய் மாமனால் நன்மை, எதிரி அஞ்சுவான், புத்தி நல்லாயிருக்கும், இதெல்லாம் நன்மை அந்த ஸ்தானத்திலேருந்து. அவருடைய 10ஆம் பார்வை, 12ஆம் பார்வை, 2ஆம் பார்வை மிக சூப்பராக நன்மை செய்துங்க. இப்போ அடுத்ததாக நம்ம சனி பகவான் 3ல் இருக்கார். அவர் வந்து 3ல் இருக்கலாங்க. ஏன்னா 3க்கு உரியவரே அவர் தாங்களே. இப்போ தனுசு ராசிக்கு குடும்ப அதிபதியும், குடும்பத்தை அமைச்சு வைக்கிறவரும், குடும்பத்தை சொல்லக்கூடியவரும் சனி பகவான் தான். அதே மாதிரி அவங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய தைரியம், வீரியம், அவங்களுடைய பராக்கிரமம், அவங்களுடைய மறைமுக ஆற்றல், எழுத்தாற்றல், அவங்களுடைய தகவல் தொடர்பு சாதனம், தகவல் தொடர்பு ஊடகம், இதெல்லாமே வந்து அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய நடை உடை பாவனை, இதெல்லாமே வந்து சனி பகவான் தான் உங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்குற இடத்துல ஆட்சியாக இருக்காருங்க. அதனால் ஒன்றும் நன்மை தான், நற்பலன் தான். 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நற்பலன்கள் தான். ஆனால் அவர் பார்வை எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்து அங்கே கவனமாக இருக்கணுங்க. பார்வை வந்து தனுசு ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது ஒரு தெளிவான மனநிலையை சொல்லும். குழப்பமான இப்போ சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமான மனநிலையை தரும், மந்தமான மனநிலையை தரும்,
சுறுசுறுப்பாக இயங்க முடியாத ஒரு நிலையை தரும். அதே மாதிரி இப்போ பதவி தொழில் வந்து அமையும், தொழில் வேலை கிடைக்கும், வேலை அமையுமே தவிர அந்த வேலையில் பதவி உயர்வு இந்த வருஷம் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே இந்த வருஷம் அப்படியே கண்டினியூ பண்ணி ஓட்டுங்க. அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய காதல் ஆசை இதெல்லாம் வந்து இப்போ ஜெயிக்காதுங்க. 5ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அவங்களுடைய ஜோதிட திறமை, ஆன்மீக திறமை, அவங்களுடைய குறுகிய கால பயணங்கள் இதெல்லாம் வந்து இப்போ 5ஆம் இடம் சரியில்லாதனால குடும்ப குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மந்திர பிரயோகம் பண்ணுறது, அந்த மந்திரத்தினால பலன் அடைகிறது, வீட்டில் சுபகாரியம் தடைபடுதல் இதெல்லாம் வந்து இந்த வருஷம் இருக்கிறதுனால 5ஆம் இடம் பாதிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக தாங்க இருக்கணும். அதே மாதிரி அவருடைய பார்வை 7ஆம் பார்வை வந்து 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிது. பார்த்திங்களா, 5க்கும் 9க்கும் சம்மந்தம் உண்டுங்க. அது ரெண்டுமே அதிர்ஷ்டத்தை குறிக்கும். தாத்தா, அப்பா. இப்போ 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, அவங்களுடைய பித்ருக்களின் ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்க வேண்டிய இடம். அதனால் இப்போ 5ம் 9ம் பாதிக்கிறதுனால கொஞ்சம் பித்ருக்கள் வழிபாடு பண்ணிக்கணுங்க. இப்போ 5ம் 9ம் அதிர்ஷ்டம் தான் பாதிக்கப்படுது. அதனால் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சம்பந்தம் உள்ள 2 இடங்களுக்குமே சனி பார்வை இருப்பதனால் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அவருடைய 10ஆம் பார்வை வந்து 12ஆம் ஸ்தானத்தில் இருக்குங்க. 12ஆம் ஸ்தானத்தில் இருந்தாலுங்க ஏற்கனவே குரு பார்வை அங்கே வந்துடுது இல்லைங்களா. இது வரைக்கும் குரு பார்வை இல்லாதப்பவே தாங்கிட்டோம். இப்போ குரு பார்வையும் கிடைச்சதுனால அந்த இடம் சுபமாக மாறுது. இது வரைக்கும் இருந்த அந்த தூக்க தொல்லை, போஜனம் நல்லா சாப்பிட முடியாமல், நல்லா தூங்க முடியாமல் இருந்ததெல்லாம் இப்போ அந்த குரு பார்வை வந்ததும் சிறப்பாக மாறிடும், கவலைப்பட வேண்டாங்க. அடுத்தது கேது பகவான். கேது பகவான் தான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாலும் இந்த தொழில் விஷயத்தில் இப்போ தான் குரு பார்வை வந்துருச்சு. அதனால் கேதுவை பற்றி கவலை இல்லைங்க. அடுத்ததாக வந்து 4ல் ராகு இருக்கார். ராகு வந்து அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பார். சுகபோகம், போஜனம், அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் கூட 4ஆம் இடத்தை வச்சு சொல்லாங்க. அதை வந்து கொஞ்சம் அவர் பெருசு பண்ணி கொடுத்தாலும் அவர் ஒரு இயற்கை அசுபர் அப்படிங்கிறதுனால அந்த இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாகவும் இருக்கணுங்க. ஏன்னா அந்த இடத்தோட அதிபதி போய் 6ல் இருக்கிறதுனால, ராகுவும் ஒரு இயற்கை அசுபங்கிறதுனால இப்போ அந்த இடங்கள் வந்து நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய இடங்க. இப்போ நம்ம மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த வருடக்கோள்களை தவிர்த்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களாம் வந்து மாதக்கோள்கள்ங்க. அவங்க அடிக்கடி மாறுவாங்க. அதனால தான் நம்ம வார ராசி பலனை வந்து கவனித்து பார்க்குறோம். இப்போ நம்ம இவரை பற்றி மட்டுமே பட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லைங்க. இவங்க வந்து வருடக்கோள்கள்னாலும் இந்த 5 கிரகங்களும் உங்களுக்கு சுற்றி சுற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நன்மை தீமை எல்லாம் கலந்து வரும். ஏன்னா அதனால தான் நம்ம வார ராசி பலனை கூர்ந்து கவனித்து விரும்பி பார்க்குறோம். அவங்களும் ஆதரவாக இருப்பாங்க. அதனால் இந்த வருஷம் பரிகாரம்னு சொல்ல போனாங்க, குருவுக்கு பண்ணணுங்க. ஏன்னா 6ல் குரு இருக்கார் இல்லைங்களா, கண்டிப்பாக பண்ணணும். குரு சார்ந்தவங்கக்கிட்ட, குழந்தைங்கக்கிட்ட, குழந்தை இல்லங்களுக்கு போய் அவங்கள சந்தோஷப்படுத்த மாதிரி ஏதாவது கொடுத்து பண்ணுறது குருவுக்கு நேரடியான பரிகாரங்க. அப்புறம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சனி பகவான் வந்து அவர் இருக்கிற ஸ்தானம் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் பார்க்குற முக்கியமான ஸ்தானங்கள் 5ம் 9ம். அதனால் சனி பகவானுக்கும் ஒரு பிரீதி பண்ணிக்கணும். வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் ஒரு தான தர்மம் பண்ணுறது, முதியோர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது. இப்போ குழந்தைகளையும் முதியோரையும் கவனமாக பார்த்துக்கணுங்க. மற்றபடி தாய்மாமன் ஆதரவுனால நல்லாயிருக்கும். உங்களுடைய வேலை ஸ்தானம், உங்கள் சுப செலவு ஸ்தானம், புதுமனை புகுலெல்லாம் நடத்தலாங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், பண வரவுலாம் உண்டுங்க. வாக்கு பலிதம். அதே மாதிரி 2ஆம் இடம் வலது கண்ணுங்க. 12ஆம் இடம் வந்து இடது கண். 2 வந்து வலது கண், 12 வந்து இடது கண். இதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதனால் கண்களை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ ஆனால் குரு 6ல் இருக்கிறதுனால, குரு கொஞ்சம் மறைஞ்சு இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமாக, அடிவயிறு சம்பந்தமாக, வாயு தொல்லை, தோல் சம்பந்தமாக இது மாதிரி இருந்தால் உடனே சிகிச்சை எடுத்துக்கணுங்க. இதாங்க பரிகாரம். நன்றி, வணக்கம்.